வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு உங்கள் முன் நான் பதிவு செய்ய போகின்ற குறள் ஊக்கம் உடைமை அதிகாரத்தில் 594வது குறள். ஆக்கம் அதறிவினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுழை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய் சேரும். ஆம் நேயர்களே, ஊக்கம் ஒருவனிடத்திலே இருக்கும் என்றால் அவனிடத்திலே சோர்வே இல்லாமல் அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் எந்தவித ஆக்கமும் அவனை தேடிச் சென்று சேரும் என்பதுதான் இதனுடைய விளக்கம். ஊக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும், எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த திண்ணம் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். உறுதி எடுத்தோம் என்றால் அதை முடித்துவிட்டுத்தான் மறுவேளை என்கின்ற அந்த ஊக்கத்தை உடையவனிடத்தில் சோம்பல் இருக்காது. செய்கின்ற செயல் வெற்றியில் முடியும். நம்முடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்றால் ஊக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். செய்து முடிக்க வேண்டும், இதனை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதி நம்முடைய மனதிலே என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். ஊக்கம் உடையவன் எதை செய்தாலும் அவன் வெற்றியின் சிகரத்தை தொடுவான் என்பதுதான் இந்த அருமையான ஒரு குறளின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நன்றி. அடுத்த குறளுடன் நான்